ஸ்கிரீன் தெரியுதா ஆன்லைன்? எஸ் சார். ஓகே, கவனிங்க. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 இருந்து 1947 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய பீரியடு. இந்திய தேசிய காங்கிரஸ் அதனுடைய பீரியடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகளுடைய காலம், இன்னொன்று தீவிர தேசியவாதிகளுடைய காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய காலம். மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், காந்தி காலம் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கலாம். சரிங்களா? அப்ப மிதவாதிகளுடைய மிக முக்கியமான தலைவர்கள் யார் யாரு அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, பெரோஷா மேத்தா, WC பானர்ஜி, G சுப்பிரமணியம், இவங்கெல்லாம். இங்க பாருங்க, தீவிர தேசியவாதிகளுடைய மிக முக்கிய தலைவர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திலகர், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், இவங்கெல்லாம். அப்ப காலம் பார்த்து வச்சுக்கோங்க, இங்கேயும் பார்த்துக்குங்க. காந்தி காலம் 1919 டு 1947 வரைக்கும் காந்தி காலம் அப்படின்னு சொல்லலாம், காந்திய காலம். அப்ப இப்ப மிதவாதிகளுடைய மிக முக்கியமான தலைவர்களை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நிறைய தடவை தாதாபாய் நௌரோஜில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா பாத்துங்க. செப்டம்பர் 4, 1825 பிறந்தவர் தாதாபாய் நௌரோஜி. சரிங்களா? பார்சி இனத்தை சார்ந்தவர். எல்பின்சன் கல்லூரியில ஒர்க் பண்ணாரு. பேராசிரியர் பதவி பெற்ற முதல் இந்திய. 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நபரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இது நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டது, நல்லா பாத்துக்குங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் சரிங்களா கவனிங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்ற பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் இவர் தான். கேட்பாங்க எக்ஸாம்ல, முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இந்தியன் சொசைட்டி 1865ல, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866ல, இது ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியம். நல்லா பாத்துக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதலாக பெண்களுக்கான பள்ளியை நிறுவியவர், பெண் கல்வியின் தந்தை அப்படின்னா இவரை சொல்லலாம். இவர் நடத்திய பத்திரிகைகள் பாருங்க, ராஸ் கோப்தர் அப்படிங்கிற பத்திரிகை. சரிங்களா? ராஸ் கோப்தர்னா உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். மாதம் 2 முறை வந்தது, குஜராத்தி மொழியில வெளியே வந்திருக்கும் ராஸ் கோப்தர். அடுத்து பாருங்க, இவர் எழுதின புக்கு இப்ப கூட அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். சரிங்களா? இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னா இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் தாதாபாய் நௌரோஜி. 1883ல இந்த பத்திரிகை வெளிவந்தது. 1883ல தாதாபாய் நௌரோஜி எழுதிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த புத்தகம் தான், இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற புக்கு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கு. செல்வ சுரண்டல் கோட்பாடு அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது செல்வ சுரண்டல். சொல்லுங்க. எழுதவே இல்லைங்க சார். நான் 1 செகண்ட் காட்டுறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். செல்வ சுரண்டல் கோட்பாட்டு அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கு எழுதப்பட்டது. சரிங்களா? அப்ப இதுதான், இது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். எங்க இருந்து எழுதுனது? ஓகேவா? சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து காட்டுங்க சார். இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். PDF அனுப்புவாங்களா, பாத்துக்கிறீங்களா? ஓகேங்க சார். சார் அப்படியே நோட்ஸ் எடுத்துறோம் சார். சரி, கொஞ்சம் சீக்கிரம் எழுதுங்க.
நெக்ஸ்ட் பேஜ் போங்க. சார் 1 மினிட் சார். சார் பிடிஎஃப் அனுப்புவாங்களா சார்? ஆமா ஆமா அனுப்புவாங்க. சார் ப்ளீஸ் டவுன். ஓகே தேங்க்யூ சார். அடுத்து போலாமா? எஸ் சார். இந்த பாயிண்ட் எழுதி நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். தாதாபாய் நௌரோஜிய இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர்னு சொல்லலாம். தாதாபாய் நௌரோஜி காங்கிரசின் தாத்தான்னு சொல்லலாம். இதெல்லாம் அவருடைய மேற்கோள்கள். ஆங்கிலேயரிடம் நன்றி உணர்வை காட்டி மனு போடும் இயக்கமாக காங்கிரஸ் மாறிவிடக் கூடாது அப்படின்னு இருப்பாரு. இந்தியர்கள் கேட்பது சலுகைகள் அல்ல, தன்னாட்சி. மக்களுக்காக ஆட்சியாளர்களே அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னவரு. இங்கிலாந்துல பிகாஜி காமாவுடன் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். எஸ்.என். பானர்ஜி தொடங்கிய இந்திய நேஷனல் அசோசியேஷன் அமைப்பில் உறுப்பினராக இருந்தார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். தாதாபாய் நௌரோஜி. அதே மாதிரி பாருங்க, கோபாலகிருஷ்ண கோகலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. கோபாலகிருஷ்ண கோகலே 1866 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தவர். மே மாசம் மகாராஷ்டிரால. காந்தியுடைய அரசியல் குருநாதர் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேவை சொல்லலாம். கோபாலகிருஷ்ண கோகலே 1905 இந்திய பணியாளர் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தடவை எக்ஸாம்பிள் கேட்டாங்க. இந்திய பணியாளர் சங்கம், சரிங்களா? இந்திய பணியாளர் சங்கத்துடைய நோக்கம் மக்களுக்காக சேவை செய்யும் தேசபக்தர்களை உருவாக்குவதே இந்த சங்கத்துடைய நோக்கம். 1902 மார்ச் 26 மத்திய சட்டமன்றத்தில் இவர் நிகழ்த்திய வரவு செலவு பட்ஜெட் இவரை எதிர்ப்போராலும் பாராட்டப்பட்டது 1902ல. அதே மாதிரி இது முக்கியம், பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி விதிப்பு இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி விதிப்பு இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோகலே. 1903 மே 22 வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சில் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரு. அடுத்து பாருங்க, 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர். இதெல்லாம் முக்கியம், சரிங்களா? இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க, இது குரூப் ஒன்ல இருந்தாங்க. போன குரூப் ஒன்ல காங்கிரஸ் மிதவாத தலைவரான கோகலே 1915 பிப்ரவரி 19 பம்பாயில் காலமான போது தீவிரவாத தலைவரான திலகர் இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிரத்தின் அணிகளின் உழைப்பாளர்களின் இளவரசன் கோகலேவை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார். சரிங்களா? இது குரூப் ஒன்ல கேட்ட கேள்வி, ஞாபகம் வச்சுக்கேன். போன குரூப் ஒன். கோகலேவுடைய அரசியல் குரு நீதிபதி எம்.ஜி. ரானடே. அடுத்து பாருங்க, ஃபெரோஷா மேத்தா. இதெல்லாம் பார்த்துக்கலாம், நோட்ஸ் அனுப்புவாங்க. இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்க, சரிங்களா? முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். மிதவாதிகளுடைய முக்கியமான தலைவர்கள். ஒயிட் போர்டு எப்படி ஓப்பன் ஆகும்? ஒயிட் போர்டு ஓகே. இப்ப மிதவாதிகள் யார் யார் முக்கியமான தலைவர்கள் பார்த்தோம். இப்ப மிதவாதிகளுடைய போராட்ட முறை. மிதவாதிகள்
1885 1905 வரைக்கும் காங்கிரஸ்ல ஆதிக்கம் செலுத்தியவர்கள் தான் மிதவாதிகள். இப்ப மிதவாதிகள் எப்படி போராடினாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனு செய்தல், ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டிஷன் போடுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறைஞ்சுதல். சரிங்களா? பெட்டிஷன், அடுத்து பிரேயர், அடுத்து வந்து ஆர்ப்பாட்டம். பெட்டிஷன் போடுறது, பிரேயர் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, இதான் மிதவாதிகளுடைய போராட்ட முறை. அப்ப ப்ராட்டஸ்ட், பெட்டிஷன், பிரேயர், ப்ராட்டஸ்ட், இதான் மிதவாதிகளுடைய போராட்ட முறை. இப்படி மிதவாதிகள் போராடி மிதவாதிகள் செய்த ஒரே ஒரு சாதனை என்ன அப்படின்னாங்க, 1892 இந்திய கவுன்சில்கள் சட்டம். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் தான் இவங்க மிதவாதிகளுடைய மிக முக்கியமான சாதனை ஆக பார்க்கப்படுது. இந்த சட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல காங்கிரஸ் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், பட்ஜெட் மீது விவாதம், பட்ஜெட் மீது விவாதம், பட்ஜெட் மீது கேள்வி எழுப்பலாம், பட்ஜெட் மீது விவாதம், பட்ஜெட் மீது கேள்வி எழுப்பலாம். முதல்ல இந்த சட்டத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1892 இந்திய கவுன்சில்கள் சட்டம். இதான் மிதவாதிகளுடைய மிக முக்கியமான சாதனை. சரிங்களா? பட்ஜெட் குட் பி டிஸ்கஸ்டு. சரிங்களா? பட்ஜெட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணலாம் மிதவாதிகள். ஓகே வாங்க, ஆன்லைன் எழுதிட்டீங்கல்ல? ஓகேங்க சார். அடுத்தது 1905 இருந்து பார்க்க போறோம். 1885 இருந்து 1905 வரைக்கும் மிதவாதிகள் காலம்னு பார்த்தோம். இப்ப 1905 வங்க பிரிவினை. வங்க பிரிவினை, சரிங்களா? பெங்கால் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. 1905 வங்க பிரிவினைனா என்னன்னா, வங்காளத்தை இரு மாகாணங்களாக பிரிக்கிறது. இரு மாகாணங்கள், இரு மாகாணங்கள் எப்படின்னாங்க, மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் அப்படின்னு பிரிக்கிறது. ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் வெஸ்டர்ன் பெங்கால். சரிங்களா? இப்ப கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகார், ஒடிசா, கல்கத்தா, இந்த பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கியதாக மேற்கு வங்காளம் இருக்கும். கிழக்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம், சிட்டகாங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்கா, இவற்றை உள்ளடக்கிய பகுதியாக கிழக்கு வங்காளம் இருக்கும். மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை ரெண்டா பிரிச்சாங்க. இந்த வங்க பிரிவினை செய்த வைஸ்ராய் யார் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. வங்க பிரிவினை செய்த
வைசிராய் யார் அப்படின்னு கேட்டா டஃப்ரின் பிரபு. வங்க பிரிவினையை செய்த வைசிராய் டஃப்ரின் பிரபு அவர்கள் தான் வங்க பிரிவினையை செய்தவர். இப்ப டஃப்ரின் பிரபு 1899 ஆண்டு இந்தியாவுக்கு வந்த வைசிராய். 1899 ஜனவரி மாசம் இந்தியாவுக்கு வந்த வைசிராய். அப்ப அவர் தான் வங்காளத்தை 2 மாகாணங்களாக பிரிச்சாங்க. சரிங்களா? ஏன் இப்படி பிரிச்சாங்க அப்படின்னா நிர்வாக வசதிக்காக. நிர்வாக வசதிக்காக. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி, ஹை பாப்புலேட்டட் ஏரியா வங்காளம், அதிக மக்கள் தொகை, அதனால பிரிச்சாங்க. அப்ப நிர்வாக வசதிக்காக பிரிச்சாங்க, அதிக மக்கள் தொகை இருக்கு அதனால 2ஆ பிரிச்சாங்க. சரிங்களா? ஆனா வங்க பிரிவினைக்கு எதிராக இந்தியாவுல நிறைய போராட்டம் நடந்தது. ஏன் வங்க பிரிவினைக்கு எதிராக போராட்டம் நடந்தது அப்படின்னா வங்காளத்தை அவங்க பிரித்த நோக்கம், உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா வங்காளத்தை பலவீனமடைய செய்தல். வங்காளம் பலவீனம் அடைய செய்தல். சரிங்களா? அதே மாதிரி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சீர்குலைக்க, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சீர்குலைக்க, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை 2ஆ பிரிச்சிருப்பாங்க, மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்ப வங்க பிரிவினை எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. வங்க பிரிவினை ஜூலை மாசம் 19 1905 அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது ஹர்ஷன் பிரபுவால. எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. சார் இந்து முஸ்லிம் ஒற்றுமை சிதைக்க அல்லது சீர்குலைக்க அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி 1905 வங்க பிரிவினை நடைமுறை. வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 16 1905. இப்ப ஜூலை 19 1905 வந்தது, அக்டோபர் 16 1905 வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இப்ப வங்க பிரிவினைக்கு எதிராக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. எழுதிட்டீங்களா இதெல்லாம்? லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் அதோட சொல்லுங்க சார். என்ன இந்த அக்டோபர் 16 1905 வங்க பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்க சார். அறிவிக்கப்பட்டது ஜூலை 19 1905, நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்டோபர் 16 1905. ஓகே, ஆன்லைன் எல்லாம் எழுதிட்டீங்களா? எஸ் சார். சார் சொல்லுங்க. ஹர்ஷன் பிரபு வந்துட்டு கவர்னர் ஜெனரலாங்க சார். கவர்னர் ஜெனரல் பிளஸ் வைஸ்ராய். டஃப்ரின் சொன்னீங்களாங்க சார்? எதுங்க சார் ஹர்ஷன் பிரபுவாங்க சார், டஃப்ரின் பிரபுவாங்க சார்? டஃப்ரின் பிரபு வந்து காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது இருந்த வைஸ்ராய்ங்க. இப்ப வங்க ஓகேங்க சார். பிரிவினை செய்தவர் வந்து ஹர்ஷன் பிரபு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஹர்ஷன். அப்ப அக்டோபர் 16
1905 வங்கப்பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜூலை 19 1905 வந்து வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்டது. இதுக்கு ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி 1905 வங்கப்பிரிவினைக்கு எதிராக சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. சுதேசி இயக்கம் எங்கன்னு கேட்பாங்க. கல்கத்தாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. கல்கத்தா டவுன் ஹால்ல அக்டோபர் 16 1900 இன்னைக்கு அக்டோபர் 16 1905 தான் வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த தினம். இந்த தினம் மார்னிங் டே, துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. துக்க தினம். சரிங்களா? அப்ப வங்கப்பிரிவினைக்கு எதிராக தான் இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. சுதேசினா என்னங்க? உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி செய்தல். உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி செய்து பயன்படுத்துதல். உள்நாட்டு பொருட்களையே உற்பத்தி பண்ணியா உள்நாட்டு பொருட்களையே பயன்படுத்தணும். உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணி உள்நாட்டு பொருட்களையே பயன்படுத்தணும் தான் சுதேசி இயக்கத்தினுடைய நோக்கம். அப்ப வங்கப்பிரிவினைக்கு எதிராக சுதேசி இயக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரமாக தொடங்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 1905 வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும் காங்கிரஸ் மாநாடு? எங்க நடந்தது காங்கிரஸ் மாநாடு? பனாரஸ். பனாரஸ். கோபாலகிருஷ்ண கோகலேங்க. கோகலே. அப்ப அங்கேயே நோட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? வங்கப்பிரிவினைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா எதிராக தீர்மானம். அப்ப வங்கப்பிரிவினை இந்திய விடுதலை போராட்டத்துல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்த போராட்டம். ஏன்னா இந்த போராட்டத்தினாலதான் வங்கப்பிரிவினை செய்ததுனாலதான் இந்தியாவில தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவே உருவாயிருக்கும். தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையே உருவாயிருக்கும். அப்ப அக்டோபர் 16 1905 மிக முக்கியமான தினம். இதுதான் வங்கப்பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கப்பிரிவினைக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்திருக்கு இந்தியாவுல. சரிங்களா? இப்ப 1906 காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்தது? எழுதிட்டீங்கல்ல? எஸ் சார். ஆன்லைன் எழுதிட்டீங்கல்ல? அடுத்தது எஸ் சார். எஸ் சார். 1906 1906 வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க காங்கிரஸ் மாநாடு நடந்ததுன்னு பார்த்தோம்? கல்கத்தாங்க சார். தாதாபாய் நவ்ரோஜிங்க சார். தாதாபாய் நவ்ரோஜி எவ்வளவு தடவை காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு? 3 சார். 3 தடவை இருந்திருப்பாரு இல்லைங்களா? அப்ப கல்கத்தா மாநாட்டுக்கு இவர்தான் தலைவர். இந்த மாநாட்டுல என்ன தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க? சுயராஜ்யங்கிற ஒரு சொல்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும். சுயராஜ்யம் காங்கிரஸின் குறிக்கோள். இதுதான் முக்கியம். சுயாதீனம் காங்கிரஸ் உடைய குறிக்கோள் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமங்க 1906 வந்து பாத்தீங்க அப்படின்னா முறைப்படி முஸ்லிம் லீக் தொடங்கப்பட்டது. முஸ்லிம் லீக் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆயிரத்தி 1906 முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 1906 இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? அடுத்து 1907 என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 1907 எங்க மாநாடு நடந்தது? சூரத் சார். சூரத். யார் தலைவர்? ராஸ்பிகாரி போஸ். ராஸ்பிகாரி போஸ். சரிங்களா? இந்த மாநாட்டுல என்ன ஆயிருக்கும்? மாடரேட்
எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிற பிரிவு உருவாயிருக்கும். சரிங்களா? ராஸ் பிகாரி கோஸ். சரிங்களா? மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிற பிரிவு உருவாயிருக்கும். மாடரேட் வந்து பாத்தீங்கன்னா மேத்தா தலைமையிலும் கோகலே தலைமையிலையும் பிரிந்து போயிருப்பாங்க. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திலகர் தலைமையில பிரிந்து போயிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாநாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து திலகர் தமிழ்நாட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதி, வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. பாரதி, வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம் இந்த மாநாட்டுல தான் கலந்திருப்பாங்க 1907 காங்கிரஸ் மாநாட்டுல. அப்ப இது மிக முக்கியமான மாநாடு. மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகளுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை உருவான மாநாடு இந்த மாநாடு. மிதவாதிகள் தீவிர தேசியவாதம் காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்ட மாநாடு இந்த மாநாட்டை சொல்லலாம் 1907. சரிங்களா? அப்ப 1906, 1907, 1905. இப்ப அடுத்த வருஷம் 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம். மின்டோ மார்லி சார் சொல்லுங்க. சார் தமிழ்நாட்டுல கலந்தவங்க மட்டும் பேர் மட்டும் ஒன் டைம் சொல்லுங்க sir. பாரதியார், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா. மின்டோ மார்லி சீர்திருத்தம். சரிங்களா? ஆல்ரெடி நான் சொன்னேன் 1892 ஒரு சட்டம் வந்தது இந்தியாவுக்கு. சரிங்களா? அது இந்திய கவுன்சில்கள் சட்டம். அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்க? பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்களா? அது இல்லாம என்ன சொல்லியிருந்தாங்க? பட்ஜெட் மீது கேள்வி எழுப்பலாம். பட்ஜெட் மீது கேள்வி கேட்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்தது 92 வந்த சட்டம் இப்ப அடுத்து இந்தியாவுக்கு 1909 புதுசா சட்டம் வருது. சரிங்களா? மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல மின்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. மின்டோ மார்லி. மின்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அது இந்திய அரசு செயலர். இந்திய அரசு செயலர் மின்டோ. மார்லி யாரு அப்படின்னா மின்டோ மார்லி கவுன்சில மாறி யாருன்னா இந்தியாவுடைய வைஸ்ராய். இந்தியாவுடைய வைஸ்ராய் மின்டோ மார்லி ரிஃபார்ம். சரிங்களா? அப்ப மின்டோ மார்லி சீர்திருத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி அளிக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு separate electorates for Muslims. Separate electorates for Muslims. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அளிக்கப்பட்டது இந்த சட்டத்துல. அதே மாதிரிங்க 1909 இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் பங்கு பெற்ற முதல் இந்தியர். வைஸ்ராயுடைய நிர்வாக குழுவுல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்குள்ள நிர்வாக குழுவில் பங்கு பெற்ற முதல் இந்தியர். வைஸ்ராயுடைய நிர்வாக குழுவில் பங்கு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னா யார சொல்லலாம்? எஸ்.பி. சின்ஹா. சரிங்களா? இந்தியர்கள் சாதி மற்றும் இனம் கிளாஸ் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸ்ல சாதி மற்றும் இனம் அடிப்படையில் இந்தியர்கள்
தேர்தலில் போட்டியிடலாம். இந்தியர்கள் சாதி மற்றும் இனம் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொன்னது இந்த சட்டத்துல தான். இது மூணுமே முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்தியன்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் த எலெக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸ் அண்ட் கம்யூனிட்டி. அண்ட் ஆல்சோ வைஸ்ராயுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியன் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, எஸ்பி சின்ஹா. செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ், செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ். சரிங்களா? இது மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வந்தது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கிளிக் ஆகும் வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கங்க நல்லா. ஓகே வாங்க, 1909. வைஸ்ராயுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நிர்வாக குழுவில் பங்கு பெற்ற முதல் இந்தியர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவாங்க ஆன்லைன். சார் 1906ல இன்னொன்னு சொன்னீங்க சார், முஸ்லீம் லீக் அது எஸ்பி 1906லைங்க சார், அந்த கல்கத்தா மாநாடு அதுல நடந்ததுல பத்தி இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்களேங்க சார். 1906 கல்கத்தா மாநாட்டுலீங்களா? சார். அது முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே சார். நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1910, 11, 12, 13, 14 இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆல்ரெடி நான் சொன்னேன் 14 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அந்த 1914 தான் முதல் உலக போர் தொடங்கியிருக்கும். முதல் உலக போருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒப்புதல் கொடுத்த மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1914 மாநாடு மெட்ராஸ்ல நடந்திருக்கும். யாரு தலைவர்? சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1915ல தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் 1916ல நடந்த மிகப்பெரிய முக்கியமான ஒரு இயக்கம் தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? இந்த தன்னாட்சி இயக்கத்தை யாருடைய தலைமையில நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அன்னி பெசன்ட் மற்றும் திலகர். அன்னி பெசன்ட் மற்றும் திலகர் தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? இப்ப தன்னாட்சினா என்ன? தன்னாட்சினா பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட தன்னாட்சி. சரிங்களா? பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்கு உட்பட்ட தன்னாட்சி அல்லது சுய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இதான் தன்னாட்சி அப்படின்னா. அப்ப இந்த ஐடியாவை கொடுத்தது அன்னி பெசன்ட் தான். அப்ப அன்னி பெசன்ட் தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த அளவுக்கு. அப்ப அன்னி பெசன்ட் யாருன்னா, அன்னி பெசன்ட் அயர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி. அயர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி 1893ல இந்தியா வந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வந்திருப்பாங்க.
1898 சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பனாரஸ்ல மத்திய இந்து கல்லூரி, தமிழ்ல மத்திய இந்து கல்லூரி 1898ல 1907ல பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பிரம்மஞான சபையுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 1907ல. சரிங்களா? இவங்க நடத்திய 2 பத்திரிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இந்தியா அண்ட் காமன் நியூ இந்தியா காமன்வெல்த். சரிங்களா? நியூ இந்தியா எந்த வருஷம்? 14-15 புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தீங்க. 14-15 நியூ இந்தியா காமன்வெல்த். அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதின மிக முக்கியமான ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புக்கு. சுதந்திரம் பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படிங்கிற புக்கு. இந்தியா எவ்வாறு துயருற்றது, சுதந்திரம் பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்தியா எ நேஷன், சுதந்திரம் பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது. இதெல்லாம் அன்னி பெசன்ட் அம்மையாரை பத்தினது. அப்ப அன்னி பெசன்ட் தான் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய மாஸ்டர் பிரெயின். இந்த ஐடியா கொடுத்தது அவங்க தான். அதனால அவங்கள பத்தி நம்ம இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அன்னி பெசன்ட்டை பத்தி. அப்ப திலகரை பத்தி நமக்கு தெரியும். சோ திலகர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் 1910 சார் 1898 என்ன எழுதிருக்கீங்க சார்? CH மத்திய இந்து கல்லூரி பனாரஸ், மத்திய இந்து கல்லூரி. இந்த மத்திய இந்து கல்லூரிய மத்திய இந்து பல்கலைக்கழகமா மாத்தினது யாருங்க? பனாரஸ் யூனிவர்சிட்டியா மாத்தினது யாரு? பட்டாபி சீதாராமையா சார்? யாருங்க? மதன மோகன் மாளவியா சார்? புரியல. மதன மோகன் மாளவியா தானே சார்? மதன் மோகன் மாளவியா. மதன் மோகன் மாளவியா ரொம்ப முக்கியம். மத்திய இந்து கல்லூரிய மத்திய இந்து பல்கலைக்கழக யூனிவர்சிட்டியா மாத்தினது மதன் மோகன் மாளவியா. மதன் மோகன் மாளவியா. சார் 1893 சார் 1873 சார்? புரியலங்க சார். இந்தியா வருகை 93. ஓகேவா? ஓகே, ஆன்லைன் ஓகேவா? ஓகே சார். இப்ப இதெல்லாம் கம்ப்ளீட்டா அன்னி பெசன்ட்டை பத்தி. இப்ப அன்னி பெசன்ட்டும் திலகரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவுல தொடங்கினவங்க. சரிங்களா? அப்ப தன்னாட்சினா என்ன அப்படின்னு சொன்ன அன்னி பெசன்ட்டை பத்தி இப்ப பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப
பாருங்க, தன்னாட்சி இயக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திலகர் தலைமையில ஒரு தன்னாட்சி இயக்கமும், அன்னிபெசன்ட் தலைமையில ஒரு தன்னாட்சி இயக்கமும் தனித்தனியா நடந்திருக்கும். அன்னிபெசன்ட் தலைமையில ஒண்ணும், திலகர் தலைமையில ஒண்ணும். திலகர் தலைமையில நடந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடந்திருக்கும்னா பம்பாய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராவின்சஸ், மத்திய மாகாணங்கள், சென்ட்ரல் ப்ராவின்சஸ், கர்நாடகா, பெரார், கர்நாடகா, பெரார், சரிங்களா? இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் திலகர் தலைமையில. திலகர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேட்பாங்க. திலகர் வந்து ஏப்ரல் 1914 வந்து பாத்தீங்க அப்படின்னா திலகர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. திலகர் தான் முதல்ல தொடங்குனது தன்னாட்சி இயக்கத்தை. அன்னிபெசன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர்ல தான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. செப்டம்பர் 1916. அன்னிபெசன்ட் எங்க தொடங்கியிருப்பாங்கன்னா நம்ம மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? திலகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திலகர் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தினுடைய தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனே. இவருடைய முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் மீட்டிங், திலகருடைய தன்னாட்சி இயக்கத்தின் முதல் கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடந்திருக்குன்னா பெல்காம். பெல்காம்ல நடந்திருக்கும் முதல் கூட்டம். சரிங்களா? இங்க பாருங்க, அன்னிபெசன்ட் அம்மையாருடையது மெட்ராஸ். அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க ஜார்ஜ் அருண்டேல். ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா, பிபி வாடியா, சிபி ராமசாமி ஐயர். பிபி வாடியா, சிபி ராமசாமி ஐயர். ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி ஐயர். சரிங்களா? அப்ப அன்னிபெசன்ட் தொடங்கினது சென்னையில எங்கன்னு கேட்பாங்க, கோகலே மண்டபம். கோகலே மண்டபத்துல தொடங்கப்பட்டது அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினது. வேற அன்னிபெசன்ட் பொறுத்தளவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அன்னிபெசன்ட் தொடங்கினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பிரான்ச்சஸ் இருந்திருக்கு. 200 கிளைகள். அன்னிபெசன்ட்டுடைய தன்னாட்சி இயக்கத்துக்கு 200 கிளைகள். திலகர் தொடங்கின தன்னாட்சி இயக்கத்துக்கு வெறும் 6 கிளைகள் தான் இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப இதான் தன்னாட்சி இயக்க, இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? 1916 தொடங்கப்பட்டது, திலகரால ஏப்ரல் மாசம் தொடங்கப்பட்டது. அன்னிபெசன்டால செப்டம்பர் மாசம் தொடங்கப்பட்டது. திலகர் பம்பாய், சென்ட்ரல் ப்ராவின்சஸ், கர்நாடகா, பெரார், இங்கெல்லாம் மகாராஷ்டிரா, இங்கெல்லாம். அன்னிபெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல. சரிங்களா? ஹெட் குவார்டர்ஸ் புனே. திலகருக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பெல்காம்ல நடந்திருக்கும். பெல்காம் கர்நாடகா. காந்தி பிரசிடென்டா இருந்த மாநாடுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அங்க பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ். ஜார்ஜ் அருந்தேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி ஐயர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னிபெசன்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்து ஹெல்ப் பண்ணவங்க தன்னாட்சி இயக்கத்துல. சரிங்களா? ஓகே. அப்ப இப்ப அன்னிபெசன்ட்டும் திலகரும் இந்த தன்னாட்சி இயக்கத்தை ரொம்ப அக்ரெசிவா கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு பக்கமும் பப்ளிக் மீட்டிங் கண்டக்ட் பண்றது, ப்ராட்டஸ்ட் பண்றது, சரிங்களா, ஊர்வலம் போறது அப்படின்னு நிறைய ரொம்ப அக்ரெசிவா கொண்டு போயிருப்பாங்க இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை. சரிங்களா? அப்ப இவ்வளவு அக்ரெசிவா போகும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதுக்கு சும்மா இருக்குமா? அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னா, முதல்ல வந்து திலகருக்கு வாய்ப்புடி சட்டம் போடப்பட்டது. திலகர் பொது மேடைகள்ல பேசக்கூடாது,
சரிங்களா? டெல்லி பம்பாய் நுழைய தடை. டெல்லியிலையும் பம்பாயிலையும் போறதுக்கு தடை விதிக்கப்பட்டது திலகருக்கு. அன்னி பெசன்ட் சரிங்களா கைது செய்யப்பட்டார். அன்னி பெசன்ட் அவருடைய நண்பர்கள் அன்னி பெசன்ட் கைது எங்க அப்படின்னாங்க, ஊட்டில வச்சு அன்னி பெசன்ட கைது பண்ணாங்க. திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம், டெல்லி பம்பாயில நுழைய தடை. அன்னி பெசன்ட் எப்ப கைது பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஜூன் மாசம் அன்னி பெசன்ட் கைது 1917. சரிங்களா? கைது பண்ணதுக்கு அப்புறம் போராட்டம் மிக தீவிரம் அடைஞ்சதுனால செப்டம்பர் மாசம் 1917 அன்னி பெசன்ட் விடுதலை. அன்னி பெசன்ட் கைது பண்ணது 1917. சரிங்களா? 17 கைது. அன்னி பெசன்ட் கைது பண்ணதுனால ஜி சுப்பிரமணிய ஐயர் அவருக்கு கொடுத்த நைட்வுட் பட்டத்தை துறந்தார். நைட்வுட் என்ற பட்டத்தை துறந்தார். ஜி சுப்பிரமணிய ஐயர் நைட்வுட் பட்டத்தை ரெனன்சியேஷன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அப்ப செப்டம்பர் மாசம் 1917 அன்னி பெசன்ட் விடுதலை. அப்ப இதே ஆண்டு டிசம்பர் மாசம் 1917 சரிங்களா ஐஎன்சி மாநாடு. இந்த மாநாட்டுக்கு யாரு தலைவர்? பார்த்து சொல்லாதீங்க. அன்னி பெசன்ட் தானே? அன்னி பெசன்ட் தான் தலைவர் 1917 காங்கிரஸ் மாநாட்டுக்கு. அப்ப இதான் தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கத்தினுடைய முடிவு. சரிங்களா? ஆன்லைன் ஓகேவா? ஓகே சார். எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. சார் அவர் அவங்க பெசன்ட் அவங்கள வந்துட்டு ஊட்டியில கைது பண்ணாங்களாங்க சார்? ஆமாங்க. ஓகேங்க சார். பெசன்ட் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா, ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி ஐயர், அவங்க எல்லாரும் அங்கதான் அரெஸ்ட். ஓகேங்க சார். சரிங்களா? சார் ஓகேவா? சார் அக்டோபர் மந்த் தான் சார் அவருங்க தலைவரா இது புரியல. சார் சொல்லுங்க. சார் அக்டோபர் மந்த் தான் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா சார் காங்கிரஸ்ல? அக்டோபர் 1917. அக்டோபர் 1917ங்களா? ஆமாங்க சார், அங்க எழுதிருக்கீங்களா அது அக்டோபர் தானே? யார்? அன்னி பெசன்ட்டா? எஸ் சார். அன்னி பெசன்ட் அக்டோபர் மாசம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்க காங்கிரஸ்கா? சார் டிசம்பர் 1917 மாநாடு நடந்ததை சொல்றேன் சார். டிசம்பர் மாசம் தான் மாநாடு நடந்திருக்கும். டிசம்பர் தான் அந்த மாநாட்டுல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே சார். எப்பவுமே டிசம்பர்ல தாங்க காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஓகே. அப்பப்ப சிறப்பு மாநாடு வேணா அப்பப்ப மாத்திப்பாங்க, அப்பப்ப வேரி ஆகும். சரிங்களா? ஓகே, லஞ்ச் போயிட்டு 2:30க்கு வந்துருங்க மறுபடியும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்படியே அதனுடைய கண்டினியூட்டி வரும். சரிங்களா?
ஓகே சார். ஓகே